உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னவென்றால், அதாவது 2026 வருடப்பிறப்பு. இந்த வருடப்பிறப்பை பற்றிய தகவல் தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பதிவு. அப்போ ஒரு வருடம் ஆரம்பிக்குது அப்படின்னா எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்னன்னா, நம்மளுக்கு ஏதாவது ரூபத்தில் நல்லது நடக்காதா, நம்ம இன்னைக்கு எதிர்பார்த்த வேலை இந்த வருடமாவது கிடைக்காதா, நம்ம பிஸ்னஸ் நல்லா இருக்காதா, நம்ம ஃபாரின் போக மாட்டோமா, இல்லை ஃபாரின் போய் அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், அந்த கஷ்டம் தீராதா அப்படிங்கிறதா நம்மளுக்கு ஒரு வேதனையாக இருக்கும். அது போக ஒரு திருமணம் நடக்காதா, ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா, பெற்றவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய மக்களுடைய திருமணத்தை பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆசையாக இருக்கிறாங்க, அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறாதா அப்படிங்கிறதா நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்போ இந்த வருஷம் ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய அமைப்பில் இந்த வருஷம் பிறக்குது. அது போக குருவுடைய நாளில் வியாழக்கிழமையில் இந்த வருடத்தின் ஆரம்பம். அது போக சூரிய பகவான் அவங்களுடைய அமைப்பில் தான் 1ஆம் நம்பரில் தான் இந்த வருடத்தினுடைய ஆதிக்கமே. அப்போ குரு, சூரியன், சந்திரன் இவங்க 3 பேர்த்துடைய அமைப்புல தான் இந்த வருடத்தின் மொத்த இயக்கமே. அப்போ பார்த்தீங்கன்னா சந்திரன், அதாவது மலை, தாய்ஸ்தானம், அது போக விவசாயம், அது போக இயல், இசை, நாடகம், கற்பனை திறன், டாக்டருக்கு படிக்கிறது, இது எல்லாமே இந்த சந்திர பகவானுடைய அனுகிரகங்கள். அது போக பூமி வாங்கிறது, இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, இது எல்லாமே 4ஆம் இடம் சந்திர பகவான். அந்த சந்திர பகவானுடைய அனுகிரகம். இதே குரு பகவான். அப்போ அந்த குரு பகவான் அப்படிங்கிறது பணம், செல்வம், பணம் 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 சம்பாரித்து பெரிய பணக்காரராக வர்றது. அப்போ இந்த வருடத்தில் பணத்துக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் அந்த வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது குரு பகவான் சொல்கிறாரு. அதே சமயத்தில் சூரிய பகவான் ஒரு காலப்புருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடம், அரசியல், கவர்மெண்ட்டு, அரசாங்கம், அது போக குழந்தை பாக்கியம், அது போக மருத்துவம், அது போக பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகிறது, ஒருத்தருக்குள்ள திறமை, அறிவு, அதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது, இது எல்லாமே சூரிய பகவான். இந்த அனுகிரகங்களாகப்பட்டது இந்த வருடமாகப்பட்டது ரொம்ப நல்லா இருக்குது. அது போக இப்போ சந்திர பகவானின் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அதே சமயத்தில் குரு பகவானின் நட்சத்திரமான புனர்பூஷம், போரட்டாதி, விஷாகம், இது குருவுடைய நட்சத்திரம். சூரிய பகவானுடைய நட்சத்திரம் உத்திராடம், உத்திரம், அது போக கிருத்திகை, இந்த நட்சத்திரங்கள். அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லோருத்துக்குமே இந்த வருடம் கண்டிப்பாக எந்த குறையும் இல்லாமல் கண்டிப்பாக இருப்பாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் தங்கம் விலை ஏறும். அது வாங்குறவங்களுடைய ஆர்வமும் ஜாஸ்தியாகும். அப்போ பார்த்தீங்கன்னா விலை ஏறக்கும் வாங்கறக்கும் அது அப்படியே நடந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக மருத்துவத்தில் இது நாள் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோய்க்கு இப்போ ஒரு மருந்து தேவை, அந்த மருந்து கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னா இந்த வருடத்தில் ஏதாவது ரூபத்தில் அந்த மருந்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அது போக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒன்று பெருசு பண்ணுவாங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில், ப்ரைவேட் மருந்தகத்தில் மருந்தினுடைய விலையை குறைச்சி மக்கள் அதனால் ஆதாயம் அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதுபோக பெண்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும்.
போக்சோ சட்டம் வந்திருக்குது. அதை விட பெண்கள் எந்த நேரத்திலையும் நடமாடுவதற்கு போயிட்டு வர்றதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல திருப்தியான அமைப்புங்கிறது இந்த வருஷத்துல நடக்கும். அது போக பெண்கள் அவங்களுடைய அந்தஸ்து, அவங்களுடைய கௌரவம், அவங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அவங்களுடைய திறமைகளை பார்த்து அவங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து புகழப்படுவார்கள். அவங்க பார்த்தீங்கன்னா பெருமைப்படுத்தப்படுவார்கள். இது மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. அதனால கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2026 விருச்சக ராசி உங்களுக்கு மனதார என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக விருச்சக ராசியில பிறந்த எல்லாருமே நல்லா இருப்பீங்க. அப்போ விருச்சக ராசிக்கு இப்போ 8ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சனி, அதே சமயத்துல 10ஆம் இடத்துல கேது. இப்ப விருச்சகத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான், விருச்சகத்துக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் விருச்சக ராசிக்காரர்களை ஒரு குழப்பி ஒரு மன நிறைவில்லாமல், ஒரு மன சந்தோஷம் இல்லாமல், எந்த முடிவையுமே பார்த்தீங்கன்னா திருப்தியாக எடுக்க முடியாமல் இப்ப குழப்பி அந்த குழப்பத்துல விருச்சக ராசிக்காரங்க இருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா இப்ப நஷ்டம், ஒரு விஷயத்தை முழுசா செய்ய முடியல, இந்த மாதிரி பிரச்சனை தான் அவங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. அது போக அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல ராகு, ஒரு சொத்தை வாங்கவே முடியாது, இல்லைன்னா ஒரு வீடை கட்டுறக்கு ஆரம்பிச்சாலும் அது பாதியில் நிற்கும், இல்லை பாத்தீங்கன்னா அந்த வீடு கட்டினாலும் அந்த வீட்டில் போய் சந்தோஷமாக இருக்க முடியாது. அது போக ஒரு வீடு, ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சாலும் வாங்க முடியாத சூழ்நிலை உருவாகும். அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த இடத்த வாங்க முடியுமா, வாங்க முடியாதா, இதுல வித்துடலாமா, இல்லை அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமா, இப்படிங்கிற சூழ்நிலைகள் தான் கண்டிப்பாக உருவாகும். அப்ப அந்த ராகு 4ஆம் இடத்துல இருந்து நம்மளுடைய ஆசைகளை தூண்டிவிட்டு, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆசைகளை தூண்டி விடுவாரோ இல்லையோ அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு விட மாட்டாரு. இது ராகுவுடைய வேலை. அது போக 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு தொழில்ல எந்த முன்னேற்றத்தையும் காட்டவில்லை. அப்போ ஒரு தொழில் எதிர்பார்த்து ஏமாற்றோம், ஒரு தொழில நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாலும் அது கிடைக்கல, ஒரு பிஸ்னஸ் பண்ணியும் லாஸு, எப்படா நம்ம கஷ்டம் தீரும், எப்படா நம்ம பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு விருச்சிக ராசியை கோர வச்சிருக்குது. ஆனால் இந்த ஜூன் 2ஆம் தேதி அந்த குரு பகவான் மிதுனத்திலிருந்து பெயர்ச்சியாகி கடகத்துக்கு உச்ச பலத்தோடு விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அங்கே அந்த கடக ராசியில குரு உச்சமடைகிறார். அந்த உச்சமடைஞ்சு அந்த பார்வை பலத்தோடு விருச்சிக ராசியை அந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்ப அந்த விருச்சிக ராசிக்கு அந்த குரு சுப கிரகத்தினுடைய ஒளி விருச்சிக ராசியில படுது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு புத்துணர்ச்சி, ஏதோ ஒரு தைரியம், ஏதோ ஒரு தெம்பு, நான் சம்பாரிச்சிருவேன், நான் இதை சாதிச்சிருவேன், அவங்களுக்கு கடனை கட்டிடுவேன், யாருக்கும் பயக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு தெம்பு வரும். அந்த தெம்புனால இவங்கள் வாழ்க்கையில கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு வரப்போறாங்க. எப்பவுமே விருச்சிக ராசிக்காரங்க யாருக்கும் பயந்ததாக சரித்திரமே இல்லவே இல்லை. அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு கூனி குறுகி என்னடா பண்றது அப்படி நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி அவங்களை வாழ வைக்கும். அது போக அதே குரு பகவான் ஆகப்பட்டது 9ஆம் பார்வையாக அந்த சனி பகவானை பார்க்கிறாரு, 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான். அப்போ அந்த 5ஆம் இடம் என்பது நம்மளுக்கு தைரியஸ்தானம், நம்முடைய அறிவு, நம்முடைய திறமை, நம்மளுடைய திறமைக்கு வாய்ப்பு, ஒரு அரசு, ஒரு அரசாங்கம், அரசாங்கத்துல நம்மளுக்கு பெரிய போஸ்டிங்,
நம்மளுக்கு வந்து தடைப்பட்ட ப்ரமோஷன்ஸு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய இடம் தான் அந்த 5ஆம் இடம். அப்போ அந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் குரு பார்க்கிறார். அப்போ அந்த சனி பகவானால நம்மளுக்கு வரக்கூடிய இடைஞ்சல் எதுவுமே வராது. அப்போ அந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அந்த 5ஆம் இடத்துக்கு என்ன சிறப்போ அது எல்லாமே நம்மளுக்கு நடக்கும். அப்போ அந்த சனி பகவானை குரு பார்த்ததுனால அடிபட்ட பிஸ்னஸ் மீண்டும் தலை தோங்கும், ஒரு வேலை கிடைக்கும், அந்த பிஸ்னஸ் மூலியமாக நம்ம லாபம் சம்பாதிப்போம், அப்போ வந்து பணம் கிடைக்கும், அப்போ கடனை கட்டுவோம், நம்ம ஒரு பொசிஷனுக்கு நல்ல பொசிஷனுக்கு நம்ம வந்துடுவோம். அப்போ நம்மளை பார்த்து எல்லாருமே பெருமைப்படுவாங்க, ஆச்சரியப்படுவாங்க. இவனா இந்த அளவுக்கு வளர்ந்துட்டா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை பார்த்து பொறாமையும் படுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனுக்கு கண்டிப்பாக வந்துடுவீங்க. அதே சமயத்தில் உங்களுடைய மக்கள் மூலியமாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கும், ஒரு நல்ல வேலை கிடைக்கும், இல்லைன்னா உங்கள் மக்களுக்கு திருமணம் நடக்கலாம், இல்லை உங்கள் மக்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம். அந்த குருவுடைய பார்வை அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல நேரத்துக்கு கண்டிப்பாக வந்துட்டீங்க. அதுபோக அந்த கேது பகவான் ஆகப்பட்டது 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. யாருடைய வீட்டில் இருக்கிறாங்க? சூரியனுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அந்த சூரியன் ஆகப்பட்டது இந்த வருடத்தை ஆளக்கூடிய கிரகம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கேது இருக்கிறதுனால 10ஆம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தொழில் நல்லா இருக்கும், நம்ம பிஸ்னஸ் நல்லா இருக்கும், நம்மளுடைய கான்ட்ராக்ட் நல்லா இருக்கும், நம்மளுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும், அந்த வாய்ப்புகள் மூலியமாக நம்ம வளர்வோம் அப்படிங்கிறது உறுதி. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் இப்போ குடும்ப ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். இதற்கு முன்னாண்ட குரு 8ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய குடும்ப ரீதியான மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள் இதெல்லாமே இருந்துச்சு. அதெல்லாமே எதுவுமே இல்லை. விருச்சக ராசி இந்த வருடத்தின் ஆளக்கூடிய ராசி. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க, நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. நேயர்களே, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா கண்டிப்பாக அந்த விநாயக பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அது போக நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகரை நீங்கள் என்றைக்கும் கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும், உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.